கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 144 15வது வசனம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனெனில் அவரை போல ஒரு தேவன் இந்த பூமியிலே இல்லை. அவரை போல நமக்காக பிறந்தவரும், நமக்காக வாழ்ந்தவரும், நமக்காக மரித்தவரும், நமக்காக உயிர்த்தெழுந்தவரும், நமக்காக பரமேறி சென்றவரும், நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரும், நமக்காக வரவிருக்கிறவரும், இப்பொழுதும் நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறவருமாகிய ஒரு தேவன் யாருமே இல்லை. அவரை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் பாக்கியம் உள்ளவர்கள். இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் செபிக்கலாம். நல்ல தகப்பனே, சங்கீதம் 144 15 பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம். உம்மை தெய்வமாக கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அதற்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களுக்காக வந்து வாழ்ந்து மரித்து பரமேறி சென்று இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவராக, எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தவராக, மீண்டும் வரவிருக்கிறவராக, எங்களை அழைத்து கொண்டு போகவிருக்கிறவராகிய உம்மை போல ஒரு தேவன் வேறு யாரும் இல்லை. உம்மை தெய்வமாக கொண்டிருக்கிற நாங்கள் பாக்கியமுள்ளவர்களாக இருக்கிறபடினாலே நன்றி சொல்லுகிறோம். இப்போதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம்மையே தம்முடைய தெய்வமாக கொண்டு பாக்கியமுள்ளவர்களாக மாறுவார்களாக. கர்த்தர் அவனமாக செய்வீராக. கர்த்தர் அவனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.